ஹலோ கைஸ், ரோஹித். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆயுர்வேதாவில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட்டில் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். போன வீடியோவில் 60 சீட்ஸ் இருக்குது, 9 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கும், 50 சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இத்தனை ப்ரைவேட் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆயுர்வேதா காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, 40 சீட்ஸ் இருக்குது. மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்குது, 60 சீட்ஸு. ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, அது 50 சீட்ஸ் இருக்குது. நந்தா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் ஈரோடில் 60 சீட்ஸ் இருக்குது. இமானுவல் அரசர் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்குது, 60 சீட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 1 2 3 4 5 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தமாக ஆயுர்வேதா காலேஜ்னு பார்க்கும்போது 270 சீட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவிலே ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜையும் பார்த்துடலாம். டாக்டர் ஆனிமேன் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் 100 சீட்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நாமக்கல்லில் இருக்குது. மரியா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 60 சீட்ஸ் இருக்குது. மார்ட்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் 50 சீட்ஸ் இருக்குது, அது கோயம்புத்தூரில் இருக்குது. ஆர்பிஎஸ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, 50 சீட்ஸ் இருக்குது. சரடா கிருஷ்ணா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் 100 சீட்ஸ் இருக்குது. சிவராஜ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் இருக்குது, 50 சீட்ஸ் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, 50 சீட்ஸ் இருக்குது. வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, 100 சீட்ஸ் இருக்குது. மொத்தமாக ஆயுர்வேதா ஹோமியோபதி சீட்ஸ் காலேஜ் எத்தனை இருக்குது, சீட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8 காலேஜ் இருக்குது. மொத்தம் 8 பொறுத்த வரைக்கும் 560 சீட்ஸ் இருக்குது மொத்தமாக. இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அடுத்து வேறு ஏதாச்சும் வீடியோ வரும், அதனால் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சாலும் கீழே கேளுங்க, யார்ட்டாச்சும் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.